بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஉத் தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஹ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளாரோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளாரோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக ஏலத்துறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கும் அருட்கொடைகளில் அளப்பெரியது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலம். குறைந்த காலத்திலேயே மரணமாகக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். நீண்ட நெடுகாலம் வாழ்ந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல் நாட்களை ஓட்டுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். நீண்ட நெடுகாலம் வாழ வேண்டும், அதே நேரத்தில் சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அவா அனைவரிடத்திலும் இருக்கிறது. இது மனிதனின் யதார்த்தமான ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, தன்னுடைய மகனை நீங்க உங்களுடைய பணிவிடைக்காக வேண்டி வச்சுக்கீங்க, அந்த குழந்தைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தாங்க. துஆ செய்யும் போது ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 10 வயசு. அந்த 10 வயசு பாலகனுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ இதுதான்: அல்லாஹும்ம முத்த ஃபீ உம்ரிஹி வஸித் ஃபீ மாலிஹி வஸித் ஃபீ வலதிஹி என்பதாக துஆ செய்தார். யா அல்லாஹ், இவருக்கு நீண்ட ஆயுளை வழங்குவாயாக, அவர்களின் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்வாயாக, அவர்களுடைய சந்ததிகளை அதிகமாக்கி தருவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். கூஃபாவிலேயே வாழ்ந்த சகாபாக்களில் கடைசியாக மரணமான சகாபி ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஹயாத்தோடு இருக்கிற போதே என்னுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகளை, நான் 120 குழந்தைகளை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். மேலும் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களின் தோட்டத்தில் எல்லாம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் பேரித்தம்பழம் வெள்ளாமை விளைச்சல் கிடைக்கும், ஆனால் என்னுடைய தோட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 2 முறை விளைச்சல் வரும் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை அல்லாஹ் அப்படியே அங்கீகரித்து அதனுடைய பலனை ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுபவித்தார்கள். ஆக நீண்ட ஆயுளை அல்லாஹ்விடத்திலே கேட்பது என்பது, துஆ செய்வது என்பது விரும்பத்தகுந்த ஒன்று. அதுதான் யதார்த்த நிலை. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட மலக்குல் மௌத் வந்த நேரத்திலே மலக்குல் மௌத் இடத்திலே கேட்டார்கள், அதுக்குள் மௌத்தா, இதற்கு மேல் வாழ முடியாதா, இன்னும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையில் மலக்குல் மௌத் இடத்திலே அவர்கள் விவாதித்த வரலாறு நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "கைருக்கும் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு." உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், நீண்ட ஆயுளும் வாழ்ந்து நிறைவான அமல்களும் செய்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக சொன்னார். ஆக ஒரு விஷயத்தை அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதும் யதார்த்தமானது, விரும்ப தகுந்த ஒன்று. அதில் எந்த பிழையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார். 1 வருஷத்துக்கு பிறகு இன்னொருத்தர் சாதாரணமா மூத்தா போயிட்டார். இப்ப மக்கள் எல்லாம் அவருக்காக வேண்டி துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், இவருடைய உயிர் நண்பர் சென்ற ஆண்டு ஷஹீத் ஆகிவிட்டார், இவர் இந்த ஆண்டு சாதாரணமாக மூத்தாகிவிட்டார். இருவரும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். எனவே அந்த ஷஹீதானாரை அவருக்கு எந்த அந்தஸ்தை நீ கொடுத்தாயோ அந்த அந்தஸ்தை சாதாரணமாக மௌத்தான இவருக்கும் வழங்குவாயாக என்பதாக துஆ செய்தார். இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து சொன்னார்கள், இவருடைய நண்பர் ஷஹீத் ஆகிவிட்டார், அதற்கான அந்தஸ்தை அவர் பெற்று விடுவார். ஆனால் அதிகப்படியாக 1 ஆண்டு இவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த 1 ஆண்டில் இவர் செய்த சஜிதாக்கள், இவர் செய்த ருக்குகள், இவர் செய்த நல்லறங்கள் அவரின் அந்தஸ்தை விட இவரை உயர்த்தி விட்டது என்பதாக சொன்னார். எனவே அவ்வாறு துஆ செய்ய வேண்டாம். அவரின் அந்தஸ்தை இவருக்குத்தான் என்று துஆ செய்ய வேண்டாம். அதிகப்படியாக இவர்கள் வாழ்ந்த நாட்களில் இவர் செய்த சஜிதாக்களும் ருக்குகளும் நல்லறங்களும் அவர் பெற்ற அந்தஸ்தை விட கூடுதல் அந்தஸ்தை பெற்று தந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். என்றால் நீண்ட ஆயுள் வாழ்வதும் அதுதான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களும் நம்முடைய மறுமை வெற்றியை உறுதிப்படுத்துகிறது என்கின்ற சிந்தனையில் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால், அதில் பரக்கத்து செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரு சிந்தனைக்கு இன்றைய ஜும்மாவிலே நாம் சில தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆயுளில் பரக்கத்து செய்வது என்பதை அல்லாஹ் 3 வழிகளில் செய்கிறான். உள்ளதை உள்ளபடியே ஆயுளின் நாட்களை அதிகப்படுத்துவது, குறைந்த நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அதிக நாட்களில் செய்ய வேண்டிய அமலை செய்திருப்பது, 3வது குறைந்த நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய புகழை அல்லாஹ் நீண்ட நாளுக்கு நிலைக்க வைத்திருப்பது. இவைகள் எல்லாம் ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்து செய்வதனுடைய 3 முறைகள் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள் என்னென்ன? 10 அமல்களை அறிஞர்கள் ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களாக சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்இபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதிஊன் யக்ஃபிர் லக்கும் மின் ذنوبكم வயஅখিরুக்கும் இலா அஜலின் முஸம்மா. தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கள், அவன் மீது அச்சம் கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து நீண்ட ஆயுள் வாழுகிற பாக்கியத்தை வழங்குவான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக முதலாவது இந்த வசனத்தின் வாயிலாக அறிஞர்கள் வலியுறுத்துவார்கள், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதும் இறையச்சத்தோடு வாழ்வதும் நபிமார்களை பின்பற்றுவதும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 2வது, உறவு முறைகளை பேணுவது. உறவு முறைகளை பேணுவது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும், நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை பெற்றுத் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய பெற்றோர்களை மிகவும் கண்ணியத்தோடும் உபகாரத்தோடும் உபசரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 3 வகையான பாக்கியங்களை வழங்குகிறான். அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தருகிறான், அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்கிறான் என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 பாக்கியங்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரவா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உறவு முறைகளை பேணுவது. உறவு முறைகளை பேணுகின்ற இந்த ஒரு அமல் 4 வகையான பாக்கியங்களை உங்களுக்கு பெற்று தருகிறது. முதலாவது, உங்களுடைய ஆயுளை அது அதிகரிக்கிறது, உங்களுடைய ரிஸ்கை அபிவிருத்தி செய்கிறது, உங்களை மக்கள் நேசிப்பார்கள். 4வது, உங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறது என்பதாக சொன்னார். இந்த 4 பாக்கியங்களை பெற்று தருகின்ற ஒரு அமல் என்ன? உறவு முறைகளை பேணுவது, ஆயுளை அதிகரிக்கக்கூடிய 2வது காரியம். 3வதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நற்குணங்களை ஏற்படுத்தி துர்குணங்களை விட்டு அகன்று நிற்பது. இது ஆயுளை அதிகரிக்கக்கூடிய மிக 3வது முக்கிய காரணியாக சொல்கிறார்கள். இமாம் முன்திர் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து ரொம்ப தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார் அவரு. நாளாக நாளாக அவர் மேல இவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது.
இவர்கிட்ட இருந்து நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையே, ரொம்ப தொந்தரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசாம அவர் வீட்டையே நாம வாங்கிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உன்னுடைய வீட்டை வித்துரு, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவரும் விற்பதற்கு தயாராயிட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய விலைக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலையும் பேசியாச்சு. இமாம் முன்திர் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகும் போது அதுல ஒரு வசனம் வருது. அந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அண்டை வீட்டுக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வசியத்து செய்கிறார். தொழுது முடித்தவுடன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. யா அல்லாஹ், நீ அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் எவ்வளவு தூரம் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வசியத்து செய்கிறாய். ஆனால் நான் அவருடைய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி நான் வீட்டை விலை பேசி விட்டு வந்து விட்டேனே என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள், நான் ஒருபோதும் அண்டை வீட்டுக்காரர் மட்டுமல்ல, எனக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை நான் வெறுக்க மாட்டேன் என்று ஒரு உறுதி பூண்டவர்களாக இமாம் முன்திர் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அமல். இமாம் அஸ்மஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். மக்கள் எல்லாம் ஒரு தடவை சொன்னாங்க, இவர் ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி. அவரை போய் விசாரிச்சு, அவங்களுக்கு எத்தனை வயசு? அவர் சொன்னார் 120 வயசு. 120 வயசா? அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்றாலும் கூட ஏதாவது ஒரு நல்லறம் அதற்கு காரணமாக இருக்கலாமே என்பதாக அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு என்ன காரணம், உங்ககிட்ட என்ன நல்ல அமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு, என்னுடைய உள்ளத்தில் யார் குறித்தும் கெட்ட எண்ணம் கிடையாது, யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன், யாரு மேலையும் விரோதம் கொள்ள மாட்டேன், யார் மீதும் குரோதம் கொள்ள மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன். என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மையாக வைத்திருப்பேன். இதை தவிர வேறு எந்த நல்லறமும் என்னிடத்தில் இல்லை என்பதாக சொன்னார். என்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கலாம் என்பதாக அந்த பெரியவர் சொன்னார் என்பதாக இமாம் அஸ்மஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நற்குணத்தை உருவாக்கி துர்குணத்திலிருந்து விலகி நிற்பது ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமல் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. நான்காவதாக அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் அதிகமாக ஹஜ் உம்ராக்கள் செய்கிறார்களோ அவர்களின் ஆயுளை அல்லாஹ் நீட்டி தருகிறான் என்பதாக சொன்னார். அதனால அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராக்கு போறது, இது நம்முடைய ஆயுளை பரக்கத்துள்ளதாக ஆக்கும். தபரானியில ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நான் காசு பணங்களை வசதி வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறேன், ஆரோக்கியத்தையும் வழங்கி இருக்கிறேன், இருந்தும் அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது என்னுடைய வீட்டை வந்து சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் பாக்கியமற்றவர் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக தபரானியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆக அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்வதும் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமல். ஐந்தாவதாக வுதுவை நிறைவாக செய்வது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனஸே, நீ வுது செய்கிற போது அதை நிறைவான முறையில் செய், அது உன்னுடைய ஆயுளை அதிகரிக்கும் என்பதாக சொன்னார்கள். வுதுவை அதனுடைய முஸ்தஹப்பான அதனுடைய அனைத்து அம்சங்களையும் பேணி வுது செய்வது, அதில் இருக்கக்கூடிய ஃபராயிதுகள், அதில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள், அதில் இருக்கக்கூடிய முஸ்தஹப்புகள், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்வது உள்பட நேர்த்தியாக வுது செய்வது என்பது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய மிக அற்புதமான அமல் என்பதாக அறிஞர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். ஆறாவதாக தான தர்மங்கள் செய்வது, உதவி உபகாரங்கள் செய்வது, இது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டத்தினர் கடந்து போகிறார்கள், விறகு வெட்டுவதற்காக வேண்டி போகிறார்கள். அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் இன்று இரவு வஃபாத் ஆகி விடுவார் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், வயலில விறகு வெட்டி கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலை அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க, நீங்க நாங்க விறகு வெட்ட போகும்போது சொன்னீங்க எங்கள்ல ஒருத்தர் மூத்தா போயிடுவாரு அப்படின்னு சொல்லி, ஆனா போன அத்தனை பேருமே திரும்ப வந்துட்டோமே, யாருமே மூத்தா போகலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒருவருடைய தலையில் இருக்கக்கூடிய விறகு கட்டை கீழே வைத்து அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொன்னார். அப்ப அவர் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய விறகு கட்டையை கீழே வச்சு அவிழ்த்தாரு. உள்ளிருந்து ஒரு கொடிய பாம்பு வந்து வெளிப்பட்டது. அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இந்த பாம்பின் மூலமாகத்தான் இவருடைய உயிர் போகும் என்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது, அதை வைத்துத்தான் நான் சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சரியம், இவர் உயிரோடு திரும்ப வந்து விட்டாரே என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள்,
நீ ஏதாவது நல்லமல் செய்தாயா என்பதாக கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, நான் போகிற போது ஒருவர் பசிக்கிறது என்று உணவு கேட்டார், நான் எனக்காக வைத்திருந்த உணவை அவருக்கு நான் தந்தேன், அதை தவிர வேறு எந்த நல்லறமும் நான் செய்யவில்லை என்பதாக சொன்னார். அப்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நல்லறத்தின் காரணமாக அல்லாஹ் உனக்கு ஆயுளை நீட்டி தந்து விட்டான் என்பதாக சொன்னார்கள். ஆக தான தர்மங்கள் செய்வது என்பதும் நம்முடைய ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமல் என்பதாக அறிஞர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். ஏழாவதாக, அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவது. தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை மிகச் சரியான முறையில் அதை அமானிதமாக நினைத்து நிறைவேற்றுவது என்பது நம்முடைய ஆயுளை பரக்கத்தானதாக ஆக்குகிறது. ரெண்டு பேரு ரெண்டு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒருத்தர் அநியாயம் செய்து கொண்டிருந்தார், ஒருவர் நேர்மையான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியிடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருந்தார், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு இன்னும் 30 ஆண்டு காலம் வாழுகிற வாய்ப்பு இருக்கிறது, நேர்மையாக வாழக்கூடியவருக்கு 3 ஆண்டுகள் தான் வாழுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொன்னார். அந்த நபி மக்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போது மக்கள் எல்லாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், அநியாயம் செய்யக்கூடிய அவனுக்கு இன்னும் 30 ஆண்டு காலம் வழங்கி இருக்கிறாய், நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய இவருக்கு 3 ஆண்டுகள் வழங்கி இருக்கிறாயே என்பதாக மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபிக்கு மீண்டும் வஹி அனுப்புகிறான், நபியே, உண்மையில் அவர்களுக்கு அப்படித்தான் விதியாக்கப்பட்டிருந்தது, இவர் இன்னும் 3 ஆண்டுகள் தான் வாழ்வார், அவர் இன்னும் 30 ஆண்டு காலம் வாழ்வார் என்பதுதான் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இவரிடத்தில் இருந்த நேர்மையும் அவரிடத்தில் இருந்த அமானிதமும் அவருடைய ஆயுளை அதிகரிக்க செய்து விட்டது, இவருடைய ஆயுளை குறைத்து விட்டது. எனவே இவர் 30 ஆண்டு காலம் வாழ்வார், அவர் 3 ஆண்டுகளில் மரணமாகி விடுவார் என்பதாக அல்லாஹ் அந்த நபிக்கு மீண்டும் வகையாக அனுப்புகிறான். ஆக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அமானிதத்தை நிறைவேற்றுவது, தன்னுடைய பொறுப்புகளை மிகச் சரியான முறையில் கடமையாற்றுவது தன்னுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமல் என்பதாக சொல்கிறார். எட்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் வயோதிகர்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர் வயோதிகமாகும் போது அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதாக சொன்னார். இதன் வாயிலாக இவர் வயோதிகத்தை அடைகிற போது இவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்கின்ற இந்த வார்த்தையை வைத்து, அப்படி என்றால் இவர் சிறு வயதில் மரணமாக போவதில்லை, இவர் வயதாகும் வரை அல்லாஹ் விட்டு வைக்கிறான், பிறகு அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்பதிலிருந்து ஆயுளை நீட்டி தருகின்ற மிக அற்புதமான ஒரு அமல் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்பதாவது, குர்ஆன் ஹதீஸ்களை அதிகமாக மனனம் செய்வது. திருக்குர்ஆனின் வசனங்களையும் ஹதீஸ்களையும் யார் அதிகமாக மனனம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயுளை நீட்டி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நவ்வரல்லாஹு மர்அன் சமிஅ மகாலத்தி. அது ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் என்னுடைய ஹதீஸ்களை மனனம் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பானதாக ஆக்குகிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவது என்பதற்கு விளக்கம் தருகின்ற வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள், அவரின் ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், அதுவும் அல்லாஹ் ஏற்படுத்துகிற செழிப்புகளில் ஒன்று என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக ஒன்பதாவது என்ன, திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களினுடைய வார்த்தைகளை மரணம் செய்வது. அதனாலதான் குறைந்தது 40 ஹதீஸ்களையாச்சும் மனப்பாடம் செஞ்சுக்கணும். பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 40 ஹதீஸ்கள் மனப்பாடம் செய்யற மாதிரி சின்ன சின்ன ஹதீஸ்களாக தொகுத்து நமக்கு தந்திருக்கிறாங்க. இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட 40 ஹதீஸ்களை தொகுத்து தந்திருக்கிறாங்க. 40 ஹதீஸ்களும் ஒண்ணு ஒரு வரிதான், 40 வரிதான், ஒரு பேஜில் எழுதி முடிச்சிட முடியும். இந்த 40 ஹதீஸ்களை மரணம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில மிக அழகான ஹதீஸ்களை தேர்வு செய்து நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். 40 ஹதீஸ்களை யாருன்னா மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பல்வேறு அந்தஸ்துகள் இருக்கிறது. இங்கு ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய அமல் என்பதை கடந்து நாளை அவர் ஷஹீதுகளோடு எழுப்பப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரராக ஆகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெறுகிறார். ஆக மிக அற்புதமான பலன்களை பெற்று தரக்கூடிய ஒன்று 40 ஹதீஸ்களையாவது குறைந்தது மனனம் செய்வது. இது 9வது. 10வது, துஆ செய்வது. அல்லாஹ்ட்ட ஆயுளை அதிகரிக்க வேண்டும் என்பதாக துஆ செய்வது. துஆ செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயுளை நீட்டி தருகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆயுளுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். எனவே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள். சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற பெரிய பாக்கியசாலி, மிகச் சிறந்த முஹத்திஸ்.
அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வருஷமும் அரபா மைதானத்துல இருந்து யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள்ல பரக்கத்தை செய்யணும்னு சொல்லி நான் துவா செய்வேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு வாழக்கூடிய நாட்களை அதிகப்படுத்தி தந்து கொண்டிருந்தார். இந்த ஆண்டு நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய ஆயுளுக்காக வேண்டி துவா செய்வதற்கு வெட்கப்படுகிறேன், எனவே நான் துவா செய்யவில்லை என்பதாக அவர்கள் சொன்னார். அந்த வருடம் தான் அவர்கள் வஃபாத்தானார். அவர்களின் துவாவை கொண்டே அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். நீண்ட நெடுகாலம் வாழ்ந்த இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் அரஃபாவில் நின்று நான் என்னுடைய ஆயுளுக்காக வேண்டி துவா செய்வேன். அல்லாஹ் என்னை வாழ வைத்துக் கொண்டு வருகிறான். இந்த வருடம் அல்லாஹ்விடத்திலே என் ஆயுளுக்காக துவா செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். வயோதிகம் அடைந்ததற்கு பிறகும் வாழ்வதற்கு ஆசையா என்கின்ற அடிப்படையில் நான் துவா செய்யவில்லை என்பதாக சொன்னார்கள். அந்த ஆண்டுதான் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆக துஆவும் நம்முடைய ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு மிக அற்புதமான ஒரு காரணியாக இருக்கிறது. ஆக இந்த 10 காரியங்களை அறிஞர்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் எடுத்து தொகுத்து தருகிறார்கள். முதலாவது என்ன? அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு இறையச்சத்தோடு நபிமார்களை பின்பற்றி வாழ்வது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும். இரண்டாவது, உறவுகளை பேணுவது. மூன்றாவது, நற்குணங்களை உருவாக்கி துர்குணங்களில் இருந்து விலகி நிற்பது. நான்காவது, ஹஜ் உம்ராவை அதிகமாக செய்வது. ஐந்தாவது, ஒதுவை நிறைவாக செய்வது. ஆறாவது, தர்மம் உதவி உபகாரம் செய்வது. ஏழாவது, அமானிதத்தை பின்பற்றுவது, பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது. எட்டாவது, வயோதிகர்களை மதிப்பது. ஒன்பதாவது, குர்ஆன் ஹதீஸ்களை மனனம் செய்வது. பத்தாவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. இந்த 10 காரியங்களும் நம்முடைய ஆயுளை அதிகரிக்க செய்கிறது, நம்முடைய ஆயுளை பரக்கத்தானதாக ஆக்குகிறது. குறைந்த காலம் வாழ்ந்தாலும் கூட நிறைவான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குகிறார். ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அநியாயம் செய்யக்கூடிய சிலர் நீண்ட நெடு காலம் வாழ்வதையும் பார்க்கலாம். நல்லறங்கள் புரியக்கூடிய ஒருவருக்கு சிறு வயதிலேயே மரணமாகுவதையும் பார்க்கலாம். இதுவெல்லாம் விதிவிலக்குகள், இதுவெல்லாம் சோதனைக்காக வேண்டிய இறைவன் செய்வது. நாம் முன்பு சொன்னது, நிச்சயமாக நம்பிக்கையோடு ஒருவர் நல்லாதரவுடன் செய்கிற பட்சத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழுகிற நல்ல தௌஃபீக்கை வழங்குவார். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.